என்னோட வாழ்க்கை பயணம் மக்களுக்கானது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை என்னோட போராட்டம் தொடரும். குரலற்றவர்களின் சுதந்திரம், உரிமை, மறுக்கப்பட்டவர்களுக்கான சமத்துவம், விலக்கப்பட்டவர்களுக்கான ஒன்றுபட்ட சகோதரத்துவம் என்பதே நம் லட்சியம். ஒன்று சேர்ந்து அநீதியை எதிர்ப்போம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையான வருங்காலத்தை படைப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து மக்களுக்காக இன்னைக்கு களத்துல இருப்பவர் தான் திரு ஆதவ் அர்ஜுனா. சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர் தான் இவரு. தன்னோட 5 வயசுலயே தாயார் இழந்துட்டாரு. தனிமையில நிறைய சவால்களை சந்திச்சு ரொம்ப தன்னம்பிக்கையான லட்சியமுள்ள மனிதரா தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. வாழ்க்கையில பல சாதனைகளை புரிந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா அப்படின்னே சொல்லணும். இவரு 12/4/1982 அப்போ திருச்சியில ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்துல தான் பிறந்தாரு. அவரோட தந்தை ஒரு விவசாயி. அவங்களோட தாயார் நன்கு படிச்சிருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க. வறட்சி, குடும்ப சிக்கல் காரணமா கெடுவாய்ப்பா தன்னோட சிறு வயதிலேயே அம்மாவை இழந்துட்டாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவங்களோட பாட்டி மற்றும் மாமாவோட அரவணைப்புல தான் வளர்ந்தாரு. தன்னோட ஆரம்ப கல்விய YWCAவில் முடிச்சாரு. திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது கூடைப்பந்து விளையாட்டுல தனக்கு இயல்பாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை கத்துக்கணும், அதை மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்னு தன்னோட மேல்நிலை கல்வியை சிறப்பா முடிச்சுட்டு கூடைப்பந்துலயும் தன்னோட ஆர்வத்தை காட்டினாரு. அதுக்கப்புறம் மெரிட்ல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல சேர்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு தன்னோட UG டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாரு. கல்லூரி நாட்கள்ல பாடத்திட்டத்தையும் தாண்டி வரலாறு, அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் தத்துவம்னு தன்னோட வாசிப்பை இன்னும் பெருசாக்கிட்டாரு. விளையாட்டிலும் கடுமையா உழைத்து தன்னோட திறனை மேம்படுத்தி கொண்டாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அரசியல் வியூக வல்லுநராகவும் சமூக சேவகராகவும் செயல்பட்டு வராரு. மேலும் திறன் வாய்ந்த விளையாட்டு நிர்வாகியாகவும் சமூக கருத்தாக்கத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவராகவும் அறியப்படுகிறார். முன்பு அரைஸ் கேபிட்டல் நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனரா அவர் செயலாற்றினாரு. அதுக்கப்புறம் இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனம் ஆகிய இரண்டோட தலைவராகவும் தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் சம்மேளனத்தின் பொது செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வரார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பொது செயலாளராக நியமிக்கப்பட்டு கழகத்தின் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ற கருத்தியல் உறுதியிலும் மக்களிடம் செல், மக்களோடு பணி செய் என்ற அரசியலிலும் மக்கள் விரும்பும் மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரத்தின் துணையோடு மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் ஆதவ் அர்ஜுனா.